கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 15:12 வாசிக்கிறோம். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என் கற்பனையாக இருக்கிறது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சிநேகிதனே. இன்றைய கிறிஸ்துவ உலகத்திலே சபைகளிலும் கிறிஸ்துவ குடும்பங்களும் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம் சகோதர சிநேகம் என்பதாகும். இதன் மூலம் நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும். சாத்தான் இதை நன்றாக அறிந்திருக்கிறபடியால் அவன் சகோதரக்குள்ளே என்ற சபைகளில் பிரிவினை உண்டாக்கி வருகிறான். முதற்காலங்களில் சபையின் பலவிதமான தொண்டாற்றுவதை தேவன் தங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக கருதி திருச்சபையின் வளர்ச்சிக்காக விசுவாசிகள் பாடுபட்டார்கள். மூப்பர்கள், உதவி ஊழியர்கள் மற்றும் ஏனைய விசுவாசிகள் பாடுபட்டார்கள். அநேக தலைவர்கள் யாவரும் தேவன் தங்கள் ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார் என்று நம்பி திருச்சபை தாங்கி ஒருவருக்கு ஒற்றுமையுடன் தெய்வீக பயத்துடன் சகோதர சிநேகத்துடன் சபைக்கு தொண்டாற்றினார்கள். சபை வளர்ந்தது. சத்துருவுக்கு இது பிடிக்காதபடியால் சகோதரருக்குள் கலகத்தை விளைவிக்கும் வழியை யோசித்தான். சபையின் போதர்களுக்கு உதவியாக ஊழியம் செய்வதை தேவன் தந்த கடமையாக ஆசீர்வாதமாக எண்ணுவதற்கு பதிலாக தங்கள் பெயர் பிரஸ்தாபத்திற்கும் மகிமைக்கும் கிடைத்த வாய்ப்பு என்று என தோன்றினான். சபைகளில் சகோதர சிநேகம் குறைந்தது. சண்டையும் சச்சரவுகளும் ஆரம்பித்தது. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஒரு சபையில் இருவர் மூப்பர் பதவிக்கு போட்டியிட்டனர். சபையின் அதிகமாக செல்வாக்குடையவர் தோற்றார். மற்றவர்கள் மூப்பராக நியமிக்கப்பட்டார். செல்வாக்குடையவர் மற்றவரை பலவிதமான மிரட்ட ஆரம்பித்தார்கள். கோபமற்ற மூப்பர் ஒரு நாள் சபையின் பிரசங்கம் செய்யும் வாய்ப்பை பெற்றார். சங்கீதம் 91:7 10 வருஷங்களை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு மற்றொரு நேராக தன் கையை காட்டியே வாரே, உன்னை போல் 1000 பேர் 16 பேர் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று பிரசங்கம் செய்தார். விளைவு சபை இரண்டாயிற்று. ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல் சாத்தானுக்கு மிகுந்த கொண்டாட்டமாயிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாவரும் ஒரே பரமபிதா இருப்பது உண்மையானால் நாம் சகோதரராக விட்டு கொடுக்கும் தன்மையுடையவர்களாக வாழ கற்றுக்கொள்வோம். யாருக்காவது ஒருவிடத்தில் மனத்தாங்கள் உண்டானால் கிறிஸ்துவ நாமத்தினால் அதை இன்றே சரி செய்து கொள்வோமாக. தொடர்ந்து ஒற்றுமையுடன் வாழ்வோம். என் சகோதரனே யோனத்தானே, உனக்காக நான் விலாகப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தும் உன் சிநேகிதம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்திரீகளில் சிநேகத்தை பார்க்கலாம் அதிகமாக இருந்தது. இப்படிப்பட்ட சகோதர சிநேகம் நம்மில் இருக்க கடவுது என்று 2 சாமுவேல் 1:28 வாசிக்கிறோம். எனவே நீங்கள் நானுமாக சிநேகனாக வாழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிநேகனே என்றார். அப்படிப்பட்ட உலகத்திலே ஆண்டவர் நமக்கு நம்மளையும் உங்களையும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்படிப்பட்ட உண்மையான அன்பை நாம் காட்டுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.